ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं यन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள் ஐயப்பனுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறந்த நாள். இப்பொழுது திருவோணமலை மாவட்டத்திலே சாம்பல் தீவு இலுப்பை குளம் என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டுள்ள திருக்கைலாசவாசம் என்று போற்றுகின்ற சர்வலோக நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ திருலோகேஸ்வரர் சிவன் ஆலயத்தினுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோத்சவங்கள் இறைவனுடைய ஐந்தொழிலை குறிக்கின்ற வகையிலே துவஜாரோகணம் முதல் 3 நாட்களும் இறைவனுடைய படைத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிப்பது. 6ஆம் நாள் வரையிலே காத்தல் என்கின்றதாகிய அந்த 3ஆம் நாள் முடிந்ததும் 4, 5, 6 இறைவனுடைய காத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிக்கின்ற வகையிலும் 7, 8, 9 சம்ஹார உற்சவங்களாக அழித்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிக்கின்ற வகையிலே வேட்டத் திருவிழா, சப்பரத் திருவிழா, தேர் திருவிழா இவை சம்ஹார உற்சவங்கள். இவ்வாறு சிறப்பாக இந்த உற்சவங்களிலே அடுத்து தீர்த்த உற்சவம் மறைத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறித்து, அதன் பின்பு இரவு கொடியிறக்கம், மௌன உற்சவம் போன்றவை அருளலை கொடுப்பது, இறைவனுடைய அருள் சக்தியை பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த மௌன உற்சவம். இவ்வாறு சிறப்பான இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலய நிர்வாக சபையினர்கள் தர்மகர்த்தாக்களுடைய ஏற்பாட்டிலே சிறப்பான முறையிலே இந்த பூஜை வழிபாடுகள் காலை மாலையிலே நடைபெற்று இறைவனுடைய அனுக்கிரகம் உலகெங்கும் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த உற்சவத்திலே இந்த மாம்பழ திருவிழா என்று கைலாசத்திலே இறைவன் மீட்டிருக்கின்ற பொழுது நாரத மகரிஷி மூவுலகிலும் எவருக்கும் கிடைக்காத கனி என்று ஒரு மாங்கனியை கொண்டு வந்து கொடுக்க, அதை முருகனும் விநாயகப் பெருமானும் எனக்கு எனக்கு என்று கேட்க, இதை ஒருவரே முழுமையாக சாப்பிட வேண்டும், அருந்த வேண்டும் என்று நாரத சொன்னதும் இருவரும் கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் என்ற. அவர்களுக்குள் ஒரு போட்டி வைத்து யார் அதை வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கனி என்கின்ற பொழுது உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த கனி என்று சொன்னதும் முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றச் சென்றார். விநாயகனோ தாய் தந்தை தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்ற சிறப்பை உலகுக்கு எடுத்துக்காட்ட சிவன் பார்வதியை தாய் தந்தையரை வலம் வந்து மாங்கனியை பெற்றுக்கொண்டார் என்ற மாங்கனி உற்சவம். இவ்வாறு சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற திருகோணமலை திருக்கைலாசவாசம்
சர்வலோகி அம்பிகா சமேத திருலோகேஸ்வரர் ஆலயத்திலே நடைபெறுகின்ற உற்சவத்திலே சகலரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.